கருவேலி மரத்துக்கும் கரிமூட்டத்துக்கும் பெயர் போன ராமநாதபுரம் மாவட்டத்தில் வருடம் முழுதும் நெல்லும் மிளகாயும் பயிரிட்டு நட்டமடையும் இந்த பூமியில் பல வகையான பழமரங்களை நட்டு அதை வெற்றிகரமாக விளைய வைக்க முடியும் என்று சாதித்து காட்டிய பஞ்சாப் சிங் இல்லை பஞ்சாப் சிங்கம் திரு தர்சன் சிங் அவர்களின் வெற்றி கதை தான் இந்த காணொளி. இங்க தமிழ்நாட்டுல இடம் நிறைய இருக்கு, யாருமே விவசாயம் பண்ணல. என்ன காரணம்? நான் இங்க வந்தா முதல்ல 20,000 ஏக்கர் வாங்குறது. இப்ப குழந்தைக்கு இப்படி சொல்லுங்க, இப்படி விவசாயம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த விருந்தினர் வந்து அகாலி ஃபார்ம் ஃபவுண்டேஷனோட ஒரு நிறுவனர் மிஸ்டர் தர்சன் சிங். இங்கே தோட்டம் எல்லாமே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அவர் தான் இன்றைய விருந்தாளி. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். எப்போ இந்த ஏரியாவுக்கு முதல்ல எப்போ நீங்க இங்க வந்தீங்க? நான் இங்கே 2007 வந்துருச்சு. 2007 வந்துருச்சு. இங்க வந்த காரணம் நம்ம பாபாஜி இந்த ஏரியால முதல்ல வந்துருச்சு. பாபாஜிண்டா யாரு? பாபாஜி பாபா அக்வால் சிங் ஜி. அக்வால் சிங் ஜி. பாபா அக்வால் சிங் ஜி 2007 இங்கே ராமேஸ்வரம் வந்துருச்சு. ராமேஸ்வரம் நம்ம கோயில், குருநானக் கோயில் இருக்கு. இங்க வந்த டைம் அதை பாக்குறது. இங்க தமிழ்நாட்டுல இடம் நிறைய இருக்கு, யாருமே விவசாயம் பண்ணல. என்ன காரணம்? அவர் சிந்திச்சிருக்காரு. பாபா அக்வால் சிங் ஜி கேக்குது. ரிட்டன் பஞ்சாப்ல போய் 6 பேர் கூட பேசுது. தமிழ்நாடு இத்தனா இடம் தரிச்சு இருக்கு, யாருமே விவசாயம் பண்ணல. நீங்க போய் இங்க கேளுங்க என்ன காரணம் இங்க விவசாயம் பண்ணல. இங்க 5-6 பேர் இங்க வந்துருச்சு. தமிழ்நாடுல விருதுநகர் வந்துருச்சு. நான் ரூம் வாடகைக்கு வாங்குறது. இங்க 6 பேர் சைடுல கேட்டேன் என்ன காரணம் இங்க விவசாயம் பண்ணல. 6 பேர் கேக்குது இங்க தமிழ்நாடுல ஜாஸ்தி தண்ணி இல்ல. மழை சீசன்ல கொஞ்சம் நெல் போடுவாங்க, மிளகா போடுவாங்க, ஜாஸ்தி விவசாயம் பண்ணல. இப்படி நான் பாபாஜிக்கு சொன்னேன் இங்க தண்ணி இல்ல. ஓகே, நீங்க இங்க கவர்மெண்ட் ஓட பேசுங்க, நம்ம இடம் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஓட பேசுறது கேக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். பஞ்சாபி பேர் இங்க கொடுக்கலாம், இடம் வாங்கலாம். நான் வந்து இந்த ஏரியால வந்து பஞ்சாப் சார்ந்த உங்களுக்கு வந்து இடம் கிடைக்குமா, விலைக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க கவர்மெண்ட் கேக்குறீங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுது உங்கள்ட்ட? கேக்குது, நோ ப்ராப்ளம், நீங்க வாங்கலாம், ஒன்னும் பிரச்சனை வராது. பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. பிரச்சனை இல்ல. நான் இங்க நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருச்சு. நான் சிங் இங்க வந்துச்சேன். நீங்க யாருமே இங்க இடம் சேல்ஸ் போடணும், நான் வாங்கிருப்பேன். யாரு வேணாலும் சேல்ஸ் பண்ணா சொல்லுங்க, நான் வாங்குறேன். விருதுநகர் நியூஸ் பேப்பர்ல நான் கொடுத்துருச்சு. நியூஸ் பேப்பர் படிக்குது. ஆல் புரோக்கர் நம்ம பக்கம் போச்சு, வந்துருச்சு. நம்ம சைடு இருக்க இடம், நம்ம சைடு இருக்க இடம். நான் நிறைய இடம் பாக்குறது, கரிசல் மண் பாக்குறது, ரெட் சாயில் பாக்குறது, செம்மண் பாக்குறது. அந்த சைடு வந்துருச்சு. இந்த சைடு வந்தா நான் ரிப்போர்ட் கொடுத்துருச்சு பாபா அக்வால் சிங் ஜிக்கு. இடம் இப்படி இருக்கு சார். விருதுநகர் சைடு கரிசல் மண், इधर कमोदी साइड, राइट साइड செம்மண், கமுதி பக்கம் செம்மண். பாபாஜி கேக்குது. ஓகே, நீங்க கமோதி பக்கத்து ரேட் கேட்டு சொல்லுங்க. அந்த சைடு ரேட் கேட்டேன். அந்த டைம் ரேட் 20,000 15,000 ஒரு ஏக்கருக்கு. பாபாஜி கேக்குது. ஓகே, நீங்க சேல்ஸ் பண்ணுங்க. சேல்ஸ் பண்ணியாச்சு. 500 ஏக்கர் சேல்ஸ் வாங்கியாச்சு. கொஞ்சம் விருதுநகர் சைடு வாங்கியாச்சு, கரிசல் மண். பாபாஜிக்கு போன் கேட்டா, ஓகே சார், கொஞ்சம் வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு உள்ளே 500 ஏக்கர் வாங்கியாச்சு. இப்போ இங்க புல்லா வந்து கருவலும் கரிமூட்டம் தான் ஃபேமஸ் ராமநாதபுரம் மாவட்டத்துல. ஃபேமஸ். நீங்க 500 ஏக்கர் வாங்குறீங்க, எப்படி உங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்துச்சு இதை வந்து விவசாய நிலமா மாத்தலான்னு? இது விவசாயம் பண்ண தேவையில்ல, பாபாஜி சுவாமி மாதிரி இருக்கு. இது கேக்குது. இந்த சைடுல இத்தனா இடம்
வேஸ்டா போகுது. ஆ, யாருமே விவசாயம் பண்ணல. ஆ, நீங்க போய் இங்கே ஆ, விவசாயம் பண்ணுங்க. ஆ, செலவுக்கு நோ ப்ராப்ளம். ஆ. இங்க போட்டுடலாம். ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஆ. சொல்றாரு. ஆ, நீங்க இங்க விவசாயம் பண்ணது ம். பூரா தமிழ்நாடு விவசாயம் பண்றீங்களா? ஆ. அதெல்லாம் பெஸ்ட் இருக்கு. முன்மாதிரியா எடுத்து பேசுவாங்க. ஆ. ஆ, சரி. அப்புறம் பாபாஜி கிட்ட நான் இங்க வந்துட்டு எந்த சேவன் வாங்குறது, ம். பாபாஜி கேக்குது நீங்க இங்க போர் போடுவோம். ஆ, போர் போட்டு பாத்துங்க தண்ணி இருக்கு இல்ல. ம். நான் 20 போர் போட்டிருக்குது. ஆ, இதுக்குள்ளே. 20 எந்த பூமியில ஆ, 20 போர் போட்டிருக்குது. ஆ, இது போர் 350 அடி. ஆ. 350 அடி கீழே 350 அடி. ஆ, நல்லா தண்ணி வந்துருச்சு. ஆ, கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி வரல. ம். அது தண்ணி வந்துருச்சு. ஆ, அப்புறம் பழைய கிணறு இருக்கு. ஆ. பழைய கிணறுக்குள்ளே தண்ணி எல்லாம் விட்டுருச்சு. 3 5 6 போர் இங்க தண்ணி போட்டிருக்குது. ஆ, தண்ணி போட்டிருக்குது. அப்புறம் பாபாஜி கேக்குது நீங்க இங்க காண்டு போடுங்க, மேங்கோ காண்டு போடுங்க. ம், ம். கிளீன் பண்ணி ஆ, இடம் பூரா கிளீன் பண்றது. ஆ. அப்புறம் காண்டு போடுங்க, மேங்கோ காண்டு போட்டு பாத்துங்க. இதுக்குள்ள வந்து நான் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தேன். ஆ. இங்க வந்து பல வகையான மரங்கள் இருக்கு. ம். என்னென்ன மரங்கள் நீங்க இங்க வச்சிருக்கிறீங்க அது சொல்லுங்க. இங்கே ம். மேங்கோ மேங்கோ மரம், மாம்பழம். ஆ, மாம்பழ மரம், ஆ, தென்னை மரம், ஆ, நெல்லி மரம், ஆ, அப்புறம் அது சப்போட்டா மரம், ஆ, எலுமிச்சம்பழம் மரம் ஆ, பூரா வச்சிருப்பேன். ஆ. கொய்யா மரம் பார்த்தேன். கொய்யா மரம், ஆ, பப்பாளி பார்த்தேன். பப்பாளி இருக்கு ஆ, சார். எல்லாமே போட்டிருக்கீங்க. போட்டுப்பேன். சரி. இது எல்லாத்துக்கும் நீங்க தண்ணி எப்படி கொடுக்குறீங்க? தண்ணி சோர்ஸ் எப்படி எங்க இருந்து வருது? தண்ணி ஆ, தனியா தள்ளி போர் போட்டிருக்குது. ஆ, இது ஆ, நான் போர் தண்ணி ஆ. கிணறுக்குள்ளே ஆ, போட்டிருக்கு. சேவ் போட்டிருப்பேன். பண்ணி வச்சிருக்கு. ஆ, ஆ, கிணறுக்கு உள்ளே ஆ, கொஞ்சம் 5 HP மோட்டர் போட்டிருக்குது. ஆ. சுட்டு நீர்ல தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுக்குது. ஆ. हाँ जी. இப்ப சுட்டு நீர்ல பூரா கண்ட சுட்டு நீர்ல ரெடி பண்ணியாச்சு. அங்கங்க பைப் லைன் கொடுத்து எல்லா மரத்துங்களுக்கும் சொட்டு நீர் வழியா எல்லாத்துக்கும் தண்ணி வருது. தண்ணி கொடுக்கு. हाँ जी. சரி. அடுத்து வந்து இங்க வந்து இந்த மர வகைகள்லயே நான் பார்க்குறேன் ஒரு மரம் வந்து பெருசா இருக்குது. மாமரத்துல பார்க்குறேன். ம். கீழே காயெல்லாம் இருக்குது. ம். ஒரு மரம் பார்த்தா ரொம்ப மேல காயெல்லாம் இருக்கு. ஸோ மாமரத்துல எத்தனை வகையான மாமரம் இருக்கு? இது தனியா வெரைட்டி இருக்கு. என்னென்ன வெரைட்டி இருக்கு? இது வெரைட்டி बंगनापली, ஆ, हमाम पसंद, ஆ, अल्फोंसा, ஆ, रत्ना, ஆ. मलका இப்படி தனியா வெரைட்டி இருக்கு. ம். ஒன்னு வெரைட்டி பிரிச்சு இருக்கு. அப்படியா? இப்ப இந்த வகையில எது பெஸ்ட் டேஸ்ட்? सब नंबर 1 हमाम पसंद வெரைட்டி. அம்மாம் பசந்த் வெரைட்டி. நல்ல வெரைட்டி. நல்லா இருக்கும். हाँ जी. ஆ, सेकंड ஆ. बंगनापली, வாங்கின பாரு. अल्फोंसा, ஆ, मलका அப்புறம் லாஸ்ட். எல்லாமே நல்லா இருக்கு. நான் வந்து அந்த சப்போட்டா மரத்துக்கு போனேன். हाँ जी. அங்கே போயிட்டு ஒரு பழம் கீழே கிடந்துச்சு. ம். அந்த பழத்தை எடுத்து நான் சாப்பிட்டா இனிப்பு ரொம்ப நிறைய இனிப்பு. ம். என்ன போடுறீங்க உரமா அந்த மரங்களுக்கு? நான் இங்கே ம். மண்புழு ரெடி பண்ணிருப்பேன். ஆ, அப்புறம் கொஞ்சம் ஆர்கானிக் மாதிரி ஆ. அது ஃபெர்டிலைசர் போடுறீங்களா? ஃபர்டிலைசர் ஆ, ஆடு மாட்டு ஜாஸ்தி போட்டுருவேன். ஆ, மண்புழு ரெடி பண்ணி ஆ. 10 கிலோ 15 கிலோ ஒரு ஆ. மரத்துக்கு கொடுத்துறேன். வருஷத்துக்கு 2 டைம் கொடுத்துறேன். அப்ப இங்க விளையிற பழங்கள் காய்கள் எல்லாமே வந்து இயற்கை முறையில தான் நீங்க பண்றீங்களா? ஆமா. ஒன்லி இயற்கை முறை மட்டும்தான். हाँ जी. அப்படியா? हाँ जी. சூப்பர், பாராட்டு. நான் உள்ள நுழையும் பொழுது ம். மாமரம், தென்னை மரம், சப்போட்டா மரம், கொய்யா மரம் எல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது தூர்ல கீழே வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கு. வெயிட். அது என்ன அது எதுக்காக அடிச்சிருக்கீங்க அப்படி? இது ஒயிட் பெயிண்ட். ஒயிட் பெயிண்ட் மரத்து தூர்ல ஃபுல்லா. பெயிண்ட் அடிச்சா இது சுண்ணம், ஆ, காப்ரோ சல்பேட், ஆ, அப்புறம் கொஞ்சம் குளோரோ ஆ, மிக்ஸ் பண்ணி ஆ. போட்டுக்குது. ம். எறும்பு மேலே ஏறக்கூடாது. ஆ, பூ கடிச்சிருது. ஆ, பூ மேலே போய் ஆ, பூ கடிக்கல. ஆ, அப்புறம் சரியா வருது. நீங்க மண்புழு நிறைய அது அது எறும்பு நிறைய மேல மேலே போய் ஏறிக்குது. பூவெல்லாம் பூ காலி பண்ணி கடிச்சிருது. அப்புறம் நல்லா விளைச்சல் வராது. ஆ, ஆ. பூ நிக்கல. இப்ப இங்க கிடைக்கிற காய் பழங்கள்லாம் எல்லா நாளும் கிடைக்குமா இல்ல சீசனலா? நாங்க பார்க்கும்போது கொய்யா மரத்துல கீழே பார்க்கும் பொழுது கொய்யா பழம் கீழே கிடந்துச்சு. ம். அது அது எப்படி? கொஞ்சம் அது நோய் நோய்.
வருது, ஆ, ஜாஸ்தி திங்குது, ஆ, கிளி வந்து ஜாஸ்தி பழம் ஆயிடுச்சுன்னா ஆ, சேல்ஸ் பண்ண முடியாதுன்னா ஆ, ஆ, அப்புறம் கிளி கிடக்கு. கீழே கிடக்கு. இப்ப இல்ல ஒரு டைம்ல எடுக்கலாம், ம், சரியா வந்துடும். இப்ப எப்படி எல்லா மாசமே உங்களுக்கு பழம் கிடைச்சிருமா? இல்ல சீசன் மட்டும் தானா? அது கேக்குறேன். கொய்யா ரெகுலர் ரெகுலர் உண்டு. வருஷத்துக்கு வருது. ஆ, ஒன்று கொஞ்சம் சீசன்ல கம்மி வருது, ஆ, கூட வருது. ஆ, கொய்யா வருஷத்துக்கு ஓடுது. ஓகே. சப்போட்டா ஓடுது, ஆ, எருணி ஓடுது. ம், மேங்கோ ஆ, வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு சீசன் டைம் வருது. வரும். ਹਾਂਜੀ. இப்போ மாம்பழம், கொய்யா, நெல்லிக்காய், சப்போட்டா, தேங்காய் இதுகள்லே வந்து உங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய பழம் எது? बहुत लाभ मिलता है ना वो बल का லாப नाम। ம், தென்னை மரத்துக்கு நல்லா நல்லா பாக்குறது, ஆ, தென்னை மரத்துக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கு. ப்ராஃபிட் இருக்கு. ஆ, இது பூரா ஃப்ரூட் வேஸ்ட் போக கூடாது. வேஸ்ட் போகக்கூடாது. முதல்ல ஆ, தண்ணி ஆ, தண்ணி எண்ணி இளநீ கொடுத்துடலாம். தண்ணி. ஆ, அப்புறம் இது கொஞ்சம் மெல்லே ஆயிடுச்சுன்னா ஆ, தேங்காய் கொடுத்துடலாம். அப்படியா? அப்புறம் இதுக்கப்புறம் காஞ்சி கிளை விளைந்துட்டு ஆ, எடுக்குது, அயல் எடுக்கலாம், ஆ, அயல் சேர்த்து போடலாம். இது வேஸ்டா போக கூடாது. அவே தேங்காயில வந்து மேங்கோ பாலி ஃப்ரூட் கொஞ்சம் கொஞ்சம் கிளை விலங்குது, வேஸ்டா வேஸ்டா போகும். பட் உங்களுக்கு இளநீ வந்து எல்லாத்துலயுமே ப்ராஃபிட் கொடுக்கும். மேல இருந்தாலும் தண்ணி குடிச்சிடலாம், கீழே வந்தா தேங்காய், அந்த மாதிரி சொல்ல வர்றீங்க. ப்ராஃபிட். ஆ, சரி. அடுத்து வந்து இந்த பழங்களை வந்து லோக்கல் மார்க்கெட்டுக்கு மட்டும் கொடுக்குறீங்களா அல்லது வெளியே எங்கேயும் எக்ஸ்போர்ட் பண்றீங்களா? கொய்யா, சப்போட்டா, பப்பாளி இது லோக்கல். எங்கே வியாபாரி சின்ன சின்ன வியாபாரி வந்தா எடுக்க கொண்டு போறது தேவையில்லை. சரி. மேங்கோ ஜாஸ்தி வருது, அந்த டைம்ல அதிகம் வருது, வெளியே கொடுத்துலாம், மதுரை கொடுத்துலாம் ஜாஸ்தி. இல்லைன்னா நான் இங்கே தோட்டத்துல ரெடி பண்ணி பழம் போட்டுருக்குது, இங்கே பக்கத்து ஊர்ல நிறைய சேல்ஸ் போடுது. சரி, நான் ஒரு வீடியோல உங்களை பார்த்தேன், கேள்விப்பட்டேன். நீங்க வந்து ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்ணினதாகவும் கொரோனா காலத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் கம்மியாயிருச்சாகவும் இப்போ அந்த நடைமுறை இருக்கா? அப்போ फॉरेन एक्सपोर्ट करते हो कोरोना के बाद? पहले मैंने तो सुना था कि कोरोना के पहले फॉरेन भी आप एक्सपोर्ट करते हैं. इससे पहले फॉरेन எடுக்கல. இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் இருக்கு, நல்லா ஃப்ரூட் வந்துடும். நான் ட்ரை பண்ணுவீங்க. அப்ப இதுவரை பண்ணதுல இன்னுமே ட்ரை பண்ணுவீங்க. சரி, ரைட். இந்த இடம் வாங்கின பிறகு இந்த பழங்கள் பறிக்கிறது, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இலையெல்லாம் வெட்டி விட்டு பராமரிப்பீங்க. அப்ப எந்த மக்கள் உங்களுக்கு லோக்கல் மக்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து வேலை பார்த்து அதன் மூலமா பயன்படுறாங்களா? நான் என்ன கேட்குறேன்டா, आप जो फॉलो करते हो फल ट्री का, हाँ ओके, उसको थोड़ा पेड़ काटने का, और नीचे जो खाज वगैरह उसको सफाई करने का, ये जो आपका बगल में जो लोकल पीपल है ना, तमिल पीपल, वो लोग इधर काम करते हैं. हाँ, अभी देखो लोकल लेबर डेली लेडीज आता है, 10 लेडी 8 लेडी डेली வருது. டெய்லி உங்கள்ட்ட வந்து வேலை வருவாங்க, வந்து வேலை பார்ப்பாங்க. பார்க்க. அப்புறம் ஜென்ஸ் எங்கே ஜாஸ்தி வராது, வந்தா எங்க டைம் கம்மி போட்டிருக்கு. இது காலையில 8 மணிக்கு வந்தா 1 மணிக்கு போகுது. இந்த மாதிரி விவசாயி வேலை பார்க்க முடியாது. ஆண்கள் வந்தாங்கண்டா சீக்கிரம் 8 மணிக்கு வந்துட்டு 1 மணிக்கே போயிருவாங்க. சம்பளம் இது இப்படி விவசாயி பண்ண முடியாது. விவசாயி காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் இருந்தா சாயந்தரம் 5-6 மணிக்கு வெளியே பார்க்கணும், கரெக்ட் சரியா வந்துடும். உங்களுக்கு அதான் பிடிக்கும். நம்ம சைடுல நான் லேபர், நம்ம ஊருக்கு லேபர் கூப்பிட்டுவாங்க. இது இப்படி அப்புறம் இது ஜாஸ்தி பூசி கிளீன் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் டைம் போட்டா வெளியே பார்க்க முடியாது. அப்படி டெய்லி டைம் 8 மணிக்கு 7 மணிக்கு 8-9 மணிக்கு வெளியே பார்க்கறத சரியா வந்துடும். இப்போ இங்க இந்த இடத்த வாங்கும் பொழுது வெறும் கருவல் கரிமூட்டம் இப்படிதான் போட்டிருக்கேன். அப்போ ஒரு சீக்கியர் நீங்க வந்து சிங்கு வந்து இடம் வாங்குறீங்க. அப்போ இந்த மக்கள்லாம் உங்களை எப்படி பார்த்தாங்க? இங்க உள்ள மக்கள் இந்த காடை வாங்கி என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாருன்னு நிறைய சிரிச்சிருப்பாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்குமே உங்களுக்கு. அதை எப்படி என்ன நினைச்சாங்க? இதே மாதிரி நம்ம பாபா அக்வால் சிங் ஜி கேக்குது,
இங்க கருவலுக்குள்ளே பூரா தமிழ்நாடு கருவலுக்குள்ளே முள்ளு குத்துது கை குத்துது எப்படி கேக்குது நீங்க போய் தமிழ்நாடு விவசாயம் பண்ணுங்க இப்படி பூரா தமிழ்நாடு விவசாயம் பண்ணணும் இந்திரனும் நல்லா சேர்த்து வந்துடும் நான் இங்க வந்தா முதல்ல 20,000 ஏக்கர் வாங்குறது இத்தனை கவர்மெண்ட்டுக்கு இத்தனை லாபம் இருக்கும் இப்ப நீங்க வரும்போது 20,000 இப்ப வந்து ஏக்கர் 5 லட்சம் ரூபா இப்ப 4 லட்சமோ 3 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி வெளி வந்துருச்சு கவர்மெண்ட் லாபம் இருக்கும் பூரா பீப்புளுக்கு லாபம் இருக்கும் நீங்க வந்ததுனால மக்கள் இங்க வந்தா ரேட் கூட இருக்கு சந்தோஷம் சந்தோஷம் நீங்க போட்டிருக்கிற இந்த பழ வகைகள்ல மாம்பழம் இருக்கு கொய்யா இருக்கு சப்போட்டா இருக்கு மேல இளநீ இருக்கு இது வந்து கிளி சின்ன 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 பறவைகள் இந்த இளநீலாம் வந்து அணில்லாம் வந்து தாக்கும் அதுல இருந்துலாம் எப்படி நீங்க பாதுகாத்துக்கிறீங்க அது சாப்பிட்டா பரவாயில்லையா இல்லை எப்படி அதை எப்படி சமாளிக்கிறீங்க இங்கே ஃபார்ம் இருக்கு இங்கே ஆள் வந்துரும் எலி வந்துரும் கிளி வந்துரும் ஆள் சாப்பிடணும் பரவாயில்ல நான் இங்கே சாப்பிட்டு இருப்பேன் சேர்த்து போட்டிருப்பேன் இது சாப்பிட்டதாக ஒன்றும் பிரச்சனை வராது நோ ப்ராப்ளம் அப்ப எல்லாரும் சாப்பிட விட்டுருவீங்க சாப்பிடுவாங்க அவங்களும் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க எல்லாரும் சின்ன வராது நல்லா சரி 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 இப்போ வந்து தென்னை மரம் மாங்காய் அடுத்து கொய்யா சப்போட்டா பலாப்பழம் இது எல்லாம் பார்த்தோம் புதுசா நீங்க எந்தெந்த பழங்களோட செடிகள்லாம் இப்போ நட போறீங்க எதுவும் பிளான் இருக்குதா உங்களுக்கு அடுத்த பிளான் இருக்க அலந்தை கண்டு இளந்த பழம் கண்டு போடணும் பப்பாளி கண்டு போடணும் முந்திரி கண்டு போடணும் முந்திரி மரம் கண்டு போடணும் அப்புறம் முருங்கைக்காய் இதே போடுவாங்க நிறைய பிளான் இருக்கு அடுத்த மெதுவா கிளீன் பண்ணி ரெடி பண்றது தண்ணி கரண்ட் வந்தா இது மரக்கண்டு போடுவாங்க இப்ப இந்த பழ வகைகள் காய் வகைகள் எல்லாம் விட்டுட்டு பயிர் வகைகள் என்ன இருக்கு நாங்க பார்த்தோம் அங்கே வந்து நெல்லுலாம் வச்சு மூட்டிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நீங்க தான் போடுறீங்களா நெல்லு வேற என்னெல்லாம் போடுறீங்க நெல்லு நான் எங்க ஜாஸ்தி இப்பெல்லாம் இருக்கு தண்ணி ஜாஸ்தி நிக்குது எந்த இடம் நான் நெல்லு போட்டிருப்பேன் மக்காச்சோளம் போட்டிருப்பேன் உளுந்து போட்டிருப்பேன் பாச்சி பேர் போட்டிருப்பேன் எங்க இடம் இந்த மாதிரி இருக்கு அதுக்கேத்தாப்புல நெல்லு தாவா இருந்துச்சுன்னா நெல்லு போட்டு வைங்க அதுக்கேத்தாப்புல ஒவ்வொரு பயிர்களா போட்டிருக்கீங்க நல்லது நல்லது வேற யாராச்சும் வந்து உங்களை பார்த்து இதே மாதிரி மாடல்ல இப்படி பழங்க வகையெல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா வைக்க முடியுமா நடைமுறைக்கு சாத்தியமா போடலாம் நான் ஆல் பீப்புளுக்கு கேக்குறேன் இதே மாதிரி ஆல் தமிழ்நாடுல இத்தனை கண்டு போடுவாங்க போடுங்க நல்லா இருக்கும் இடம் கம்மி இருக்கு கம்மி கொய்யா பப்பாளி கண்டு போடுங்க இது டெய்லி சேல்ஸ் போடலாம் அப்புறம் பப்பாளி போடுவோம் கொய்யா போடுவோம் நெல்லி போடுவோம் மேங்கோ போடுவோம் கம்மி போடுவோம் நல்லா இருக்கும் லாபம் இருக்கும் அப்புறம் முள்ளு செடியில இது நல்ல லாபம் இருக்கும் ரேட் கூட வந்துரும் இப்படி போட்டா நல்லா இருக்கும் இந்த பூமியில கஷ்டப்படுற விவசாய மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க உங்களோட அறிவுரை என்ன அட்வைஸ் என்ன கஷ்டமும் ஒண்ணும் இல்ல விவசாய மக்களுக்கு நான் சொல்றேன் நீங்க நல்லா விவசாயம் பண்ணுவோம் நேயா புதுசு கண்டு போடுவோம் புதுசு விவசாயம் பண்ணி பாத்துங்க புதுசா விவசாயம் பண்ணி பார்க்கணும் நிறைய பயிர்களை ட்ரை பண்ணி பார்க்கணும் சந்தோஷம் இருக்கணும் சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா சின்ன குழந்தைக்கு இப்படி சொல்லுங்க இப்படி விவசாயம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு எப்படி ஓகே ஓகே நல்லது மொத்தம் நிறைய ஏக்கர் இங்க வந்து விவசாயம் பண்றீங்க இந்த இடத்த ஃபுல்லா பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு सेफ्टी के लिए आप क्या क्या करके रखा है ये जमीन को सेफ्टी करने के लिए பவுண்டரியில நான் முழு கம்பி போட்டுறேன் ஃபென்ஸ் அடிச்சிருக்கு ஃபென்சிங் போட்டு வச்சிருப்பேன் அப்புறம் கொஞ்சம் 2-3 பேர் சுத்தி பாக்குறது சேஃப்டி இப்படி இருக்கு ஜாஸ்தி பெரிய தோப்பு இருக்கு ஜாஸ்தி பேர் திருடன் இங்க வராது கொஞ்சம் வராது இது கொஞ்சம் கேட்கல
வெளியில நான் பார்த்தேன் சிசிடிவி கேமராலாம் சிசிடிவில வீட்டுக்கு கேமரா இருக்கு. வீட்டுக்கு இருக்கு. கொஞ்சம் இப்படி இந்த சைடுல வருது, சீக்கிரம் புரியும். ஆள் இந்த சைடு வந்துட்டு உள்ள போய் பார்க்கலாம். சரி சரி சரி. சீக்கிரம் பிரச்சனை ஜாஸ்தி பிரச்சனை வராதா? சரி சரி. தமிழக மக்கள் மக்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க? आपको कितना प्यार और इज्जत देते हैं तमिल वाला? ஏன்னா जो तमिल பேர் மனசு அச்சா, தமிழ் பேர் மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருக்கும். நம்மோட ஜாஸ்தி प्यार करता है. பிரச்சனை வராது, நல்லா அன்பா இருக்கும். மனசு ரெண்டுமே நல்லா பிடிச்சிருக்குங்க. யாருமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இது நீங்க தமிழ்நாடுல இப்படி தங்கம் போட்டுருக்குது, எங்க ஆள் லேடிஸ் போட்டு வச்சிருப்பாங்க. எங்க திருடன் வேற யாருமே பிரச்சனை, கவர்மெண்ட் நல்லா கண்ட்ரோல் இருக்கு. வேற ஸ்டேட்ல இதே ஜாஸ்தி போட முடியாது. திருடன் ஜாஸ்தி இடுக்கு கொண்டு போனேன். எங்க நல்லா இதே மாதிரி நான் சந்தோஷம் இருக்கு, எங்க நல்லா மனசு இருக்கு, நோ பிரச்சனை இல்லை. இப்போ உங்களோட குடும்பங்கள், அம்மா அப்பா மகள் எல்லாருமே இங்கதான் இருக்கிறாங்களா? இங்கதான் படிக்கிறாங்களா? நம்ம பையா பொண்ணு பஞ்சாப்ல இருக்கு. 2 பையா இருக்கு, 1 பொண்ணு இருக்கு பஞ்சாப்ல படிக்குது. அக்ரிகல்ச்சர் பொண்ணு PhD படிச்சிருக்குது. அப்புறம் எங்க நானு மட்டும், நம்ம வைஃப் ரெண்டுமே இங்க எல்லாருமே இருக்கிறோம். பொதுவா தமிழ்நாட்டுல வந்து நிறைய வெயில் அடிக்கும். அதுவும் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வெயிலுக்கு பேர் போனது. நீங்க பஞ்சாப்காரர், அப்போ இங்க வந்து எப்படி சமாளிச்சீங்க? பஞ்சாப் கிளைமேட்டுக்கும் தமிழ்நாட்டு உள்ள கிளைமேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? கிளைமேட் பஞ்சாப் கூலிங் ஜாஸ்தி இந்த டைம்ல, அதையும் கூலும் இருக்கு. ரெண்டு மெத்தல் போட்டு படுத்துரு, 2 பிளாங்கெட் போட்டு படுத்துறீங்க. எங்கே சும்மா ஃபேன் ஓடுது, வெயில் இருக்கு. நானு இருக்க நான் தமிழ்நாடு மாதிரி ஆயிடுச்சு. பஞ்சாப்ல போய் நம்ம கூலிங் வந்துடும். உங்களுக்கு பஞ்சாப் கிளைமேட் ஒத்துக்கிறாது, பிடிச்சிடல. இப்ப நான் தமிழ்நாடு பீப்புள் இருக்க, தமிழ்நாடுல இந்த கிளைமேட் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கும். சரி. இப்போ வந்து விவசாயம் பாக்குறீங்க, அங்கே வேலை இருக்கும், தண்ணி காமிக்கணும், அதுக்கப்புறம் ஆளுங்க எல்லாருக்கும் வேலை பிரிச்சு கொடுக்கணும். உங்க டைம் பாஸ், உங்க பொழுதுபோக்கு என்ன? உங்களுக்கு आपका जो टाइम पास करने के लिए जो चीज करते हो, हमेशा काम करते रहते हो, तो आपका मन शांति के लिए क्या करते हो? मेरे को நம்மளுக்கு இது நல்லா இருக்கும். ஒரே டைம் நிக்கலாம், சீக்கிரம் போகணும். இப்போ ஜாஸ்தி நடக்குது, உடம்புக்கு நல்லா இருக்கும். உடம்புக்கு நல்லது, பிரச்சனை வராது. வெளிக்கு இங்க ஆள் ரவுண்ட்ல ஆல் பீப்புளுக்கு பார்க்கணும். மேங்கோ கிளீன் பண்ணணும், கொய்யா கிளீன் பண்ணணும், அப்புறம் அதை புடுங்கணும், அதை வெட்டணும். இதெல்லாம் வேலை நிறைய. சுவாமி மைண்டு கொடுக்குதுப்பாங்க. இங்க இது மாதிரி சக்தி வருது. அப்படியா? சரி சரி, நல்லது. ஓகே. நிறைய சீக்கியர்கள் சிங்ஜி பார்த்தோம்னா இந்த ஒரு பெல்ட் மாதிரி போட்டு இங்க வால் வச்சிருக்கிறீங்க. இது இந்த உரிமை உங்களுக்கு எப்ப கிடைச்சிச்சு, எப்படி கிடைச்சிச்சு? கேஷே மிலா அர்க்கி மிலா? जो ये பேரு குர்பான். குர்பான் 350 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ராஜா சிங்கோட ஹிந்துவோட சண்டை போடுவாங்க, ஜாஸ்தி சண்டை போடுவாங்க. அதுக்கு தான் சேஃப்டி கொடுத்துருக்கு. நீங்க வந்து ஹிந்தி பாட்டு வேலை பார்க்கும் பொழுது தமிழ் பாட்டு எந்த பாட்டு நீங்க கேட்பீங்க அல்லது பாட்டை கேட்க மாட்டீங்களா? अब काम करते समय गाना सुनते हो? क्या अगर सुनते हो तो कीर्तन, शब्द कीर्तन, गुरु पाठ, அது மட்டும் குரு பாட்டு படிக்குது. காலையில 3 மணி எந்திரி, 4 மணி எந்திரிக்குது, குளிச்சிருது, சுவாமி இருக்கு, சுவாமி உள்ள உட்காந்து 2 ஹவர் 3 ஹவர் பாட்டு படிக்குது. அப்புறம் பகலுக்கு யூடியூப்ல
பாட்டு குரு நானக் கீர்த்தன் அதான் சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுல உள்ள சாப்பாடு நீங்க வந்து பஞ்சாப்ல வந்து ரொட்டி டால் இது நல்லா சாப்பிடும், கொஞ்சம் ரைஸ் சேர்க்கும். தமிழ்நாட்டுல இங்க பார்த்துருப்பீங்க நிறைய சாப்பாடு உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இங்கே நான் பஞ்சாபி சாப்பாடு ரெடி பண்றது சாப்பிடுது. சப்பாத்தி, குழம்பு, தால், சப்ஜி. ஏதாச்சும் ஒரு நாளாச்சும் தமிழ் சாப்பாடு சாப்பிட்டது இல்லையா? சாம்பார் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஹோட்டல்ல போய் தமிழ் சாப்பிடுறது நல்லா இருக்கு. சூப்பர் சாப்பாடு இருக்கு. தமிழ்நாடு சூப்பர் சாப்பாடு நம்ம செஞ்சு முடியாது. நான் அவர் பஞ்சாப் மாதிரி சாப்பிடுற ரெடி பண்றது சாப்பிடுறேன். ஓகே. இப்போ தமிழ் கல்ச்சர், பஞ்சாப் கல்ச்சர், 2 கல்ச்சருக்கும் இடையில உள்ள ஒற்றுமை எப்படி? மக்கள் 2 மக்களும் எப்படி ஒற்றுமையா நீங்க பார்க்குற விஷயம் வேறுபாடு அல்லது ஒற்றுமை என்னது? आप जो पंजाब का பஞ்சாப் பஞ்சாபி இருக்கு, தமிழ் இருக்கு. நம்ம மட்ட இங்க தமிழ் சேம் இருக்கு. நோ ப்ராப்ளம். கல்ச்சர் நல்லா இருக்கும். தங்கச்சி பையன் அவர் ஃபேமிலி செட் இருக்கு, நல்லா இருக்கும். நோ ப்ராப்ளம். இங்க நல்லா கல்ச்சர், தமிழ்நாடு கல்ச்சர் நல்லா சூப்பர் இருக்கு. உங்களுக்கு தமிழ்நாடு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நம்ம தமிழ்நாடு பிடிச்சிருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கா? பஞ்சாப்ல போயினா 1 மாசம் 20 நாள் நிக்குது, எங்க 6 மாசம் நிக்குது. சரி. இதுவரை எங்க வேலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்க பார்த்தோம். காலையில அங்கே வயல்ல வேலை பார்த்தாங்க, இங்க நெல்லு மூட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா வேலையும் விட்டுட்டு எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள்.